இன்றைய நிலை என்ன? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஆக மாணவர்கள் இளைஞர்களுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டது இந்த அரசாங்கம். இந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய வாக்குகள் அவருக்கு தேவை. இன்னைக்கு மாணவர்கள் இளைஞருடைய செல்வாக்கை இந்த அரசு இழந்து விட்டது. மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் முடக்கி விட்டது. அதனால் அந்த கோபத்தை தணிக்கின்ற விதமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மாணவர்களுடைய வாக்கு தேவை. ஏன்னா ஓட்டு போடுகின்ற வயது, ஓட்டு போடக்கூடிய வயது கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு தான். அந்த முன்னிட்டு தான் இப்ப 10 லட்சம் பேர் கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இதை கொடுப்பது வரவேற்கத்தக்கதான். ஆனா எப்ப கொடுத்திருக்கணும்? இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பு கொடுத்திருந்தாலோ, இந்த கல்லூரி திறக்கின்ற பொழுது இந்த அறிவிப்பை கொடுத்திருந்தாலோ, இந்த மாணவ செல்வங்கள் கடனுடன் வாங்கி இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் எல்லாம் இந்த மடிக்கணினி தவிர்த்திருக்கலாம். ஆனா இன்றைய நிலை என்ன? இடையில ஒரு 5 மாதம் கழிச்சு கல்லூரி திறந்து படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு 5 மாதம் கழித்து இந்த மடிக்கணினி கொண்டிருக்கிற திட்டத்தை கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கொடுத்த மாதிரி இல்ல, அறிவிச்சிருக்கிறாங்க. கொள்முதல் செய்வதாக பத்திரிகை செய்தி. இப்போ கொடுக்கறதுனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே மடிக்கணினி வாங்கிட்டாங்க. ஏன்னா கல்வி தொடர வேண்டும் அல்லவா? அது இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் 2 மாதத்துல அந்த கல்வி முடிச்சு அதில் வெளியில டிகிரி வாங்கி வெளியில போகணும். பட்டப்படி படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அந்த படிப்பை முடித்து வெளியிலே செல்லக்கூடிய சூழ்நிலை. இப்படி இந்த அரசாங்கம் திட்டமிடாமல் இந்த செயல்பாடினால் மாணவருக்கும் பலன் இல்லை. ஒவ்வொரு திட்டமும் ஒரு அரசாங்கத்தை செலவழித்து தான் திட்டத்தை நிறைவேற்றாங்க. அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த திட்டம் சரியான காலகட்டத்திலே, உரிய நேரத்திலே, நீங்களாம் குறிப்பிட்ட உரிய நேரத்தில் அது அந்த மாணவனுக்கு கிடைச்சாதான் அந்த மாணவனுக்கு பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனா இந்த ஆட்சியில் அப்படி கிடைக்கல. அதோட நீங்க எல்லாம் பல கருத்துக்களை சொன்னீங்க. இன்றைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை, அந்த மடிக்கணினி கிடைக்காத காரணத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம், மடிக்கணினி கிடைக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு இதனால பயன் கிடைத்தது, நன்மை கிடைத்தது என்ற வார்த்தைலாம் சொன்னீங்க. இதுதான் அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி என்பது மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக பிரதிபலித்தது. ஆனால் 2021 ஆட்சி பிறகு பல முறை சட்டமன்றத்தில் எடுத்துக்கணும். இந்த மடிக்கணினியுடைய நன்மைகள், பயன் இளைஞர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதை எல்லாம் சொன்னோம். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் அலட்சியமாக எண்ணிவிட்டார்கள். இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக சட்டமன்ற அதனுடைய அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம், முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்தோம்.